குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் ஒரு மோட்டிவேஷன் தான். ஏன்னா ரொம்ப பேர் இன்றைக்கி ஒரு 3-4 பேர் நான் ஷேர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி லாஸ் பண்ணிட்டேன் சார், நான் எப்படி தான் அதை ரெக்கவரி பண்ணுறது அப்படின்ற மாதிரி 3 பேருமே இதே தான் பேசியிருந்தாங்க வாட்ஸ்அப்பில் ஃபோன் பண்ணி. சரி, இவங்களெல்லாம் நம்ம ஒன்று ட்ரேட் பண்ணாமல் இருக்கணும், இல்லை நான் லாஸ் ஆனாலும் ட்ரேட் தான் பண்ண போகிறேன் அப்படின்றவங்களுக்கான மோட்டிவேஷன் இது. நீ இழந்தது எண்ணி இங்கே வருந்தாத, நீ என்ன கற்றுக்கிட்டியோ அதை வச்சு நீ வளர ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி தான் இது டைட்டில். வாழ்க்கையில் நம்ம எல்லோரும் ஏதோ ஒன்று கண்டிப்பாக இழந்திருப்போம். சிலர் பணத்தை இழந்திருக்கலாம், சிலர் நல்ல உறவுகளை இழந்திருக்கலாம், சிலர் டைமை அதாவது நேரத்தை இழந்திருக்கலாம், சிலர் அவங்களுடைய கனவுகளையும் இழந்திருக்கலாம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம அளவிடுவது நாம் என்ன இழந்தோம் அப்படின்றதெல்லாம் இங்கே கிடையாது. அந்த இழப்பில் இருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்றது தான் நம்ம இங்கே புரிஞ்சிக்கணும். ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். இது ஸ்டோரியில் நம்மளோட ரியல் லைஃபே இந்த ட்ரேடிங்கில் பேஸ் பண்ணி தானே இருக்குது. ஒரு இளைஞன் இருக்கான், அவனுக்கு பங்குச்சந்தை மேலே மிகப்பெரிய ஆசை, ஆர்வம். யூடியூப்பை பார்க்குறான், டெலகிராம் சேனல் பார்க்குறான், வாட்ஸ்அப் டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறான். முதல் நாளில் அவனுக்கு நல்ல ப்ராஃபிட் வருது. 2000, 3000, 5000, 10,000 இப்படின்ட்டு அவன் நினச்ச மாதிரி அவனுக்கு அங்கே ப்ராஃபிட் வருது. அவன் என்ன நினைக்கிறான்னா, நான் மார்க்கெட்டை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், அதுதான் அவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய தப்பு அவன் பண்ணக்கூடியது. ஆனால் அவன் என்ன நினச்சிக்கிறான், நான் மார்க்கெட்டையே நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், மார்க்கெட்டில் எனக்கு எல்லாமே தெரியும், வெற்றி எங்கே இருக்குது அப்படின்றத என்னால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது, அதனால தான் ரெகுலராக என்னால் ப்ராஃபிட் பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி நினைக்கிற அந்த இடம் தான் அவன் வாழ்க்கையில் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு தப்பு. இப்போ இந்த நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற அந்த தன்மையிலே இருக்கிறதுனால ஒரு நாள் பெரிய குவான்டிட்டி ட்ரேட் செய்கிறான். மார்க்கெட் அவன் எதிர்பார்த்த திசையில் வரவே இல்லை. அப்போ அந்த ஒரே நாளில் அவனோட கனவுகளோட கோட்டை கொஞ்சம் கொஞ்சமாக உடையுது. அவன் 1000, 2000, 3000, 5000 எல்லாத்தையும் ப்ராஃபிட் பண்ண காசு எல்லாம் ஒரே நாளில் மொத்தமாக இழந்துடுறான். ஒரு 50,000 இழந்துடுறான், இல்லை 1,00,000 ரூபாய் இழந்துடுறான் அப்படின்னு வச்சுங்க. அப்போ அந்த நாள் அவனால் தூங்க முடியுமா? அவனுக்கு அந்த இரவு நல்ல தூக்கத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் கொடுக்காது. அவன் அடிக்கடிக்கு என்ன பார்ப்பான், அந்த லாஸான அந்த ட்ரேடிங்கோட வேல்யூவே பார்த்துக்கிட்டு இருப்பான். அடிக்கடிக்கு மொபைலை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பான், ட்ரேடிங் ஆப்பை பார்ப்பான். லாஸ் மட்டும்தான் அவன் கண்ணுக்கு முன்னாடியே வந்து போகும். அதை தான் அவனை தொடர்ச்சியாக அதையே தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போ அடுத்த நாள் என்ன ஆகும், அவன் ஒரு கேள்வி அவனையே கேட்டுக்கிறான், நான் ஏன் இங்கே தோற்றேன்? இந்த இடத்துல பல பேர் என்ன செய்வாங்க தெரியுமா, லாஸை நினச்சி அழுவாங்க, மார்க்கெட்டை திட்டுவாங்க, புரோக்கரை திட்டுவாங்க, லக்கே இல்லை அப்படின்னு அவங்களே வருத்திப்பாங்க. ஆனால் அவன் இந்த இடத்துல வேறு மாதிரி யோசிக்கிறான். அதாவது தனது ட்ரேடில் நம்ம என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்ற அனைத்து டேட்டாவையும், அனைத்து ட்ரேடிங்கோட வேல்யூவும் அவன் பார்க்குறான். நம்ம எங்கடா தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி அவன் தொடர்ச்சியாக அவனோட ட்ரேடிங்கில் நடந்த ஹிஸ்ட்ரியை புரட்டி பார்க்குறான். அங்கே தான் அவனுக்கு ஒரு உண்மை புரியுது. அவனுக்கு அந்த இடத்துல ஸ்ட்ராட்டஜியெல்லாம் அங்கே பிரச்சனையாகவே இல்லை. அவனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை டிசிப்ளின் பிரச்சனை தான். அவனுக்கு நாலேஜ் எல்லாம் அங்கே பிரச்சனையாகவே இல்லை. அவனுக்கு பிரச்சனை பேஷன்ஸ், பொறுமையாக இல்லாதது தான். அப்போது மார்க்கெட்டும் அவனுக்கு பிரச்சனை இல்லை. ரியல் ப்ராப்ளம் அவனோட மைண்ட் செட்டு தான் இங்கே பிரச்சனை. ஸோ இந்த டிசிப்ளின் பிரச்சனை, இந்த பேஷன்ஸ் பிரச்சனை, இந்த மைண்ட் செட் பிரச்சனை மார்க்கெட்டுக்கு கிடையாது. அப்போ அதில் ட்ரேட் பண்ணுற அந்த ட்ரேடர்ஸ்க்கு தான் இருக்க வேண்டிய பிரச்சனை. இது மூணுமே ஒருத்தர்கிட்ட இல்லை அப்படின்னா பணம் உங்களுக்கு சொந்தம் இல்லை. நீங்கள் ட்ரேடிங் பண்ணால் அந்த பணம் உங்களுக்கு சொந்தம் இல்லை அப்படின்றத அவன் புரிஞ்சிக்கிறான், அந்த இளைஞன் புரிஞ்சிக்கிறான். அந்த இளைஞன் புரிஞ்சிக்கிட்ட மாதிரி தான் நம்மளும் நம்ம ட்ரேடிங் தான் பண்ண போகிறோம், ட்ரேடிங் தான் என் வேலை, ட்ரேடிங் தான் என் தொழில், இதில் நான் ஒரு பேசிவ் இன்கம் பண்ண போகிறேன், இல்லை ரெகுலர் ஒர்க்கே எனக்கு இது தான் அப்படின்னு நீங்கள் நினச்சா இந்த 3 பிரச்சனையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணணும். டிசிப்ளின் அதை நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணணும், பேஷன்ஸ் அதை நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணணும், மைண்ட் செட் அதை நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி ஒரு பிரச்சனை கிடையாது, நாலேஜ் ஒரு பிரச்சனை கிடையாது, மார்க்கெட் ஒரு பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை நான் சொன்ன அந்த 3 தான்.
அப்போ அவன் என்ன பண்ணுறான் அந்த இளைஞன்? அந்த 1,00,000 லாஸ் ஆயிடுச்சு. அவனுக்கு அந்த ஒரு பெரிய அந்த 1,00,000 தான் பெரிய ஆசிரியராக மாறுது. அந்த லாஸுக்கு அப்புறம் தான் அவனுக்கு இந்த மாதிரி எண்ணங்களே தோன்றுது. ஸ்டாப் லாஸோட மதிப்பு என்ன அப்படின்ற மாதிரி அவனுக்கு தெரியுது. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அதோட அவசியம் அவனுக்கு புரிய ஆரம்பிக்குது. பொசிஷன் சைஸிங் ஏன் எல்லாரும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்றது அவனுக்கு தெரியுது. ஸோ இதெல்லாம் எப்போ தெரியுது? 1,00,000 பணத்தை இழந்ததுக்கப்புறம் தான் இது எல்லாமே அவனுக்கு தெரியுது. அப்போ 2 வருஷம் கழித்து அதே இளைஞன் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ட்ரேட் பண்ணுறான். கன்சிஸ்டண்ட்டாக ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவன் பெரிய ஆளாக இந்த ட்ரேடிங்கில் பெரிய லெவலில் முன்னேறுறான். அவனை இன்டர்வியூ எடுக்கிற அளவுக்கெல்லாம் போயிடுறாங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி என்ன அப்படின்னு அந்த இளைஞனை கேட்குறாங்க. அவன் அதுக்கு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், என் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி ப்ராஃபிட்லாம் கிடையாது. நான் என்றைக்கு 1,00,000 ரூபாய் இழந்தனோ அந்த லாஸ் தான் என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அப்படின்றான். ஏன் சொல்லுங்கள்? ஏன்னா அந்த லாஸ் அவன் பண்ணலைன்னா இந்த நிலைமைக்கு என்னால் இன்றைக்கி வந்திருக்கவே முடியாது அப்படின்னு அவன் தைரியமாக சொல்கிறான். ஸோ அந்த லாஸு தான் அவனுக்கான எல்லா வழியையும் ட்ரேடிங், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், பேஷன்ஸ் என்னென்ன இருக்குது அது எல்லாமே அவனுக்கு இந்த 1,00,000 ரூபாய் லாஸில் தான் நான் லேர்ன் பண்ணேன். அப்போ இந்த 1,00,000 லாஸ் தான் என்னுடைய மிகப்பெரிய வெற்றி. இந்த லாஸால் தான் நான் மார்க்கெட்டில் இன்றைக்கி இந்த லெவலில் முன்னேறியிருக்கேன் அப்படின்னு அவன் அவ்வளோ ஃப்ராங்காக சொல்கிறான். அதனால் ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க்கையில் நாம் இழக்கும் ஒவ்வொன்றுத்துலேயும் ஒரு விலை உயர்ந்த பாடம் கண்டிப்பாக இருக்கும். அதை நம்ம இழப்பு மாதிரி பார்க்குறோமே தவிர அதை நம்ம ஒரு லெசன் மாதிரி, ஒரு பாடம் மாதிரி நம்ம பார்க்கறது கிடையாது. அதனால தான் நம்ம எதிர்காலத்தை நம்ம தீர்மானிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம். ஸோ உங்களுடைய இழப்பும் உங்களுடைய இழப்பு இல்லை, பல பேரோட இழப்பு இந்த ட்ரேடிங்கில் இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் வந்து ஒரு பாடமாக பாருங்கள், இழப்பாக பார்க்காதீங்க. இழந்ததை எண்ணி வருத்தப்பட்டால் அந்த காசு திரும்பி வந்துடுமா? ஸோ அந்த இழந்த லெசன்லேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம், இதிலிருந்து நம்ம எப்படி வேறு ஒரு ப்ரோக்ரஸ் பண்ணுறது அப்படின்ற அந்த எதிர்காலத்தை தீர்மானிங்க அப்படின்னு சொல்கிறேன். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். ஒரு விவசாயி விதையை மண்ணுக்குள்ளே புதைக்கிறாரு. அந்த விதை நினைக்கிது, அப்பா நம்மளோட லைஃப் இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி விதையோட பார்வையில் அது நினைக்கிது. ஏன் சொல்லுங்கள்? விதையை மண்ணுக்குள்ளே போனவொன்னே என்ன ஆகிடும்? இருளாகிடும், இருட்டாக இருக்கும், மண்ணோட அழுத்தம், ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். விதை தனிமையில் மண்ணுக்குள்ளே அழுத்தத்தில் இருக்கும். ஆனால் உண்மையில் என்ன நடக்குது அங்கே? அதுதான் ஒரு புதிய வாழ்க்கையோட தொடக்கமாக மாறுது அந்த விதைக்கு. கரெக்ட் தானே? காலங்கள் செல்ல செல்ல அந்த விதை என்ன ஆகுது? செடியாக வளருது. செடி வந்து போக 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 மரமாக மாறுது. மரம் நாளடைக்கு பெரிய பலனை தரக்கூடியதாக மாறுது. ஸோ ஒரு விவசாயி மாதிரி, ஒரு ட்ரேடர்னால் நம்ம இப்படி நினச்சிக்கணும், நம்ம ஒரு விதை, நம்ம லாஸ் பண்ணது ஒரு விதை, அதை நம்ம விதைச்சிருக்கோம். அது கண்டிப்பாக நாளைக்கு செடியாக மாறி முதல்ல சின்ன ஒரு செடி மாதிரி வந்து நாளைக்கு அது வளர்ந்து நாளைக்கு ஒரு கொடியாக மாறி மரமாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற நம்பிக்கை நம்ம மனசில் தோணணும். அதுதான் ஒரு புதிய வாழ்க்கையோட தொடக்கம். நம்ம அது மாதிரி தான் திங்க் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் இன்றைக்கி அனுபவிக்கிற ஒவ்வொரு தோல்வியும் மேபி நாளைக்கு அது பெரிய மரமாக மாறுற மாதிரி வெற்றி விதையாக கூட மாறலாம் உங்களோட தோல்வி அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. ஒரு உறவு உங்களை விட்டு போயிருக்கலாம், ஒரு பிஸ்னஸ் உங்களை பெரிய லெவலில் தோல்வி அடைஞ்சிருக்கலாம், அதே மாதிரி ஒரு ட்ரேடர் அக்கௌண்ட்டு 0 கூட ஆயிருக்கலாம், ஒரு வாய்ப்பு கையை விட்டு போயிருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் நம்ம எப்போவுமே நம்ம மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும், நீங்கள் இழந்தது பணத்தை தான் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். நீங்கள் பணத்தை இழந்திருக்கலாம், ஆனால் உங்கள்கிட்ட இருந்து இருக்கக்கூடிய அந்த அனுபவத்தை இழக்க முடியாது. நீங்கள் வாய்ப்பை தான் இழந்திருக்கீங்க, ஆனால் அந்த அறிவை நீங்கள் இன்னமும் கேப்சர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க. நீங்கள் நேரத்தை இழந்திருக்கலாம், ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் கிடைச்ச முதிர்ச்சியை நீங்கள் இன்னும் இழக்கலை. உலகத்தில் வெற்றி பெற்ற ஒவ்வொருக்கும் ஒரு காமன் ஸ்டோரி இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். அவங்க எல்லாருக்கும் ஏதோ ஒன்று தான், ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இழந்து தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க அந்த விஷயத்தை, இழந்த விஷயத்தை அதை பார்த்துட்டு மட்டும் அதுக்கான அடுத்த விஷயங்களை, அடுத்த செயல்பாடுகளை செய்யாமல் இருக்கவே மாட்டாங்க.
இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், நம்ம இழந்துட்டோம். இழந்ததையே பார்த்துக்கிட்டே இருந்தால் வாழ்க்கை அப்படியே நின்றுடுமா? வாழ்க்கை அது பாட்டுக்கு போய்கிட்டு தானே இருக்கும். அப்போ இழப்பை பார்த்துக்கிட்டு வாழ்க்கையை நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் என்ன இழப்பு இருந்தாலும் ஒரு காகிதத்தை எடுத்துக்குங்க. ஒரு பக்கம் நான் ஏன் லாஸ் ஆனேன் அப்படின்றத எழுதுங்க. இன்னொரு பக்கம் இந்த லாஸ் ஆனதுலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்றத எழுதுங்க. ஒரு நாள் நீங்களே பெரிய லெவலில் ஆச்சரியப்படுவீங்க. நீங்கள் இழந்தது கற்றுக்கு இந்த அடுத்த பக்கத்தில் எழுதுனீங்க பார்த்தீங்களா, இழந்ததை விட அதிகமாக கற்றுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் அந்த எழுதுனதை பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. தோல்வி உன்னை தடுக்க வரலை, உன்னை தயார்படுத்த தான் வந்திருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்கணும். நீ இழந்ததையே எண்ணி வருந்தனா அதில் வாழ்க்கையில் ஒரு பிரயோஜனமே இல்லை. நீ இழந்தது எண்ணி வருந்தாதே, அதிலிருந்து கற்றதை என்ன எண்ணி அதிலிருந்து வளர்ந்துடு அப்படின்ற டைட்டிலில் இந்த ஸ்டோரியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது டோட்டலாக ஒரு மோட்டிவேஷன் தான். ஏன்னா ட்ரேடர்ஸ் பல பேர் இன்றைக்கி இதை பற்றியே லாஸ் ஆகிட்டே இருக்குது சார் அப்படின்றதுனால அவங்கள மோட்டிவேட் பண்ணுறதுக்காக இது எல்லோரும் ட்ரேட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. எனக்கு இது தாங்க லைஃப், இந்த லைஃப்பை நான் கண்டிப்பாக தோற்றாலும் இதை தான் பண்ண போகிறேன், நான் இதில் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான மோட்டிவேஷன். இது எல்லாருக்கான மோட்டிவேஷன் கிடையாது. இழப்பு அப்படின்றது வாழ்க்கையில் ஃபுல் ஸ்டாப் கிடையாது. அது அடுத்த அத்தியாயத்தின் கமா போட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டிய ஒரு வரி அப்படின்றத நீங்கள் புரிஞ்சிக்கணும். இது முழுக்க ட்ரேடிங் தான் என்னுடைய லைஃப், நான் இதில் தான் சஸ்டெயின் பண்ண போகிறேன், என்னுடைய லைஃபே இனிமேல் ட்ரேடிங் தான். நான் இப்போ இழந்தாலும் எனக்கு இருக்கிற அந்த ஸ்ட்ராட்டஜி, எனக்கு இருக்கிற அந்த மார்க்கெட்டிங் நாலேஜு, எனக்கு இருக்கிற புரிதல் மார்க்கெட்டை பற்றி, இதை வச்சு நான் கண்டிப்பாக ஒரு நாள் பெரிய லெவலில் ப்ராஃபிட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி திங்கிங் உள்ளவங்களுக்காக மட்டும்தான். ஓகேங்களா? இந்த மோட்டிவேஷன் ஆடியோ. இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வேறு ஒரு ஆடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.